இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கிண்டியில் உள்ள போக்குவரத்து துறை ஆணையர் அலுவலகத்தில் ஆட்டோக்களுக்கான புதிய பயண கட்டணம் நிர்ணயம் தொடர்பாக ஆட்டோ தொழிலாளர்கள் நலச்சங்கத்தினருடன் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். அதனை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்கிட கேட்கலாம். தாய்மானவன், முழு விவரங்களை விவரிங்க. கிண்டியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தில் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தற்போது ஆட்டோ பிரதிநிதிகளை நேரில் வரவழைத்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கார். பிரதானமாக 3 கோரிக்கைகள் ஆட்டோ தொழிற்சங்கத்தினால முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக 2013ஆம் ஆண்டு கடைசியாக ஆட்டோக்களுக்கான மீட்டர் கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டது. அப்போது மீட்டர் கட்டணம் என்பது குறைந்தபட்ச கட்டணமாக 30 ரூபாயும் அதற்கு மேலே ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 10 ரூபாய் வீதம் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. தற்போது 12 ஆண்டுகள் ஆகிவிட்ட ஒரு சூழல்ல பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்றும் விலைவாசி உயர்வுக்கேற்ப அந்த புதிய மீட்டர் கட்டணத்தை அரசு அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதான ஆட்டோ தொழிற்சங்கத்தினர் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஆட்டோ ஓட்டுநர்களை பொறுத்தமட்டில் லைஃப் டாக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு சேவை கட்டணங்கள் அரசுக்கு அளித்து வரக்கூடிய நிலையில பைக் டாக்ஸி செயல்பாடு காரணமாக ஆட்டோ தொழில் என்பது வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆங்காங்கே பைக் டாக்ஸி விபத்துகளும் சமீப நாட்களாக அதிகரித்திருக்கக்கூடிய சூழல்ல சட்டத்திற்கு புறம்பாக இந்த பைக் டாக்ஸி செயல்பாடை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் பைக் டாக்ஸியை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும், மீறி பைக் டாக்ஸி ஓட்டுபவர்களுடைய வாகனங்கள் பறிமுதல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகளை போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் முன்னிலையில் வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக இந்த புதிய கட்டணத்தை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் குறைந்தபட்சமாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு ஏற்ப தற்போது குறைந்தபட்சமாக 50 ரூபாய் கட்டணம் என்பது நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் அதற்கு மேல் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 18 ரூபாய் வீதம் கூடுதல் கட்டணம் என்பது நிர்ணயம் செய்ய வேண்டும். காத்திருப்பு கட்டணம் என்பது ஒரு நிமிடத்திற்கு 1.5 ரூபாய் வீதம் வசூல் செய்ய வேண்டும் என போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் தற்போது இந்த ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினர் கோரிக்கையை முன்வச்சிருக்கிறாங்க. அரசு இதனை பரிசீலித்து ஆட்டோ கட்டணத்தை வெளியிட வேண்டும் என தெரிவிச்சிருக்கிறாங்க. இது ஒருபுறம் இருக்க, ஓலா ஊபர் உள்ளிட்ட செயலிகள்ல சேவை கட்டணமாக கூடுதல் கட்டணம் என்பது ஓட்டுநர்கள் செலுத்துவதாகவும் இதன் காரணமாக வரக்கூடிய வருவாய் என்பது பெரிய அளவில் குறைவதாக இங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தினர் முன்வைக்கிறாங்க. எனவே இந்த ஓலா ஊபர் செயலிக்கு மாற்றாக அரசே ஒரு புதிய செயலியை உருவாக்க வேண்டும். அந்த செயலிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களை இணைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த திருத்தியமைக்கப்பட்ட இந்த புதிய கட்டணத்தை அறிவிப்பு வெளியிட்டு அந்த செயலியில அதை பதிவேற்றம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தோமுசா, சிஐடியு உள்ளிட்ட 15 தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் தற்போது அமைச்சர் சிவசங்கர் முன்னிலையில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த ஆலோசனைக்கு பிறகாக அந்த திருத்தி அமைக்கப்பட்ட புதிய மீட்டர் கட்டணம் தொடர்பாக அறிவிப்பை போக்குவரத்துறை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ஏற்கனவே தொழிற்சங்கத்தில் முன்வைத்திருப்பது போல குறைந்தபட்ச கட்டணமாக 50 ரூபாயும் அதற்கு மேல் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 18 ரூபாயும் காத்திருப்பு கட்டணம் 1.5 ரூபாய் என்ற அளவிலும் நிர்ணயம் செய்வார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுதியிருக்கிறது. தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கையை ஏற்று அரசு அடுத்த கட்டமாக அத்தகைய பணிகளை முன்னெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.